இந்த பதிவில் வரும் பட்டாசு வெடிக்கும் காட்சிகள் அனைத்தும் 15 வருடங்களாக பட்டாசு வெடித்து பயிற்சி பெற்ற பட்டாசு வெடி நிபுணர்களை கொண்டு எடுக்கப்பட்டவை. சிறுவர்கள் யாரும் இதை முயற்சி செய்ய வேண்டாம். அப்புறம் முயற்சி செஞ்சால் நிர்வாகம் பொறுப்பாகாது. ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் ஹாப்பி தீபாவளின்னு யூஸ் பண்ணுற ஹாப்பி தீபாவளி தான் இது. இந்த மீம்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி தீபாவளி முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, பார்த்தா முன்ன மாதிரி தான் இல்லை போல். பட்டாசு சவுண்டெலாம் பெருசாக எதுவும் கேட்கல, சும்மா இங்கேயும் அங்கேயும் ஒன்றுமா வெடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கே இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு தீபாவளி மேலே. ஒரு டைம் ஒரு 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், பட்டாசுலாம் இங்கே வாங்கின ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிவகாசிக்கு கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸோ பஸ்ஸு பிடிச்சி போய் அங்கே போய் நான் பார்த்து வாங்கினதா பட்டாசு நல்ல பட்டாசுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போய் பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்தேன். பட்டாசு வாங்கிட்டு கொரியர் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2 பாக்கெட்டு ஊசி பட்டாசு மட்டும் 100 ரூபாய்க்கு வாங்கி காலையில் ஒரு வெடி, சாயங்காலம் ஒரு ஊசி பட்டாசு மட்டும் வாங்கி முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா தெரில, ஏன் போய் காசு வேஸ்ட் பண்ணோம். தேவையில்லாம 50 வேலை வெடிக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த 2000 3000 தான் எதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ வயசாகிடுச்சா இல்லை பூமர் மாதிரி யோசிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஒரு சத்தத்தையும் காணோம். வாங்க வெளியே போய் பார்ப்போம், ஏதாவது பட்டாசு கிட்டாசு வெடிக்கிறாங்களா என்னென்னு. இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். கோத்தகிரியில் ஒரு ஃபால்ஸுக்கு போய், வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, இன்னும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க கொஞ்சம் வெளியே போய் ரவுண்ட் அடிப்போம். அங்கே வேறு வெடிக்கிறாங்க, எதுவும் இல்லை. அங்கே கொஞ்சம் வெடிச்சிருக்காங்க போல். இங்கே தான் கொஞ்சம் வெடிச்சிருக்காங்க, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. எத்தனை மணிக்கிட்ட படம்? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அங்கே போய் தானே எடுக்கணும். என்ன பைசனா டியூடா? எதுக்கு ஜூடா? சரி ஓகே போகலாம், நானும் வரேன். ஏன் ஓகே கைஸ், போய் பரவாயில்ல, பட்டாசு இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்கிது போல். சுட்டோட சுட்டாக நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2 வெடி போட்டோம்னா அவ்வளோதான். தீபாவளி காலை தீபாவளி முடிஞ்சிச்சு. சாயங்காலம் கொஞ்சம் கொளுத்துவாங்க, அதையும் மட்டும் சாயங்காலம் தீபாவளி முடிஞ்சிச்சு. சரி கைஸ், போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். குளிக்கிறதுன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியும் இது பச்சைப்பயிர் மாவு, இது ரெண்டையும் உங்களோட மூஞ்சில் போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இது சும்மா தக்க 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 தக்கன்னு நின்று ஆரம்பிச்சிருவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, என்னோடய ப்ரீவியஸ் ஃபோட்டோ இங்கே போட சொல்கிற எடிட்டரை இங்கே போட்டுருங்கப்பா. பார்த்தீங்களா, அப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி நல்ல சேஞ்சஸ். நம்மளோட டேனை பெருசாக ரிமூவ் பண்ணிடும். நம்மளோட டேனை நல்லா ரிமூவ் பண்ணோம், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க இன்ஸ்டாகிராமில், ப்ரோ எப்படி ப்ரோ ஒல்லி யானைன்ற விட எப்படி ப்ரோ வெள்ளை யானைன்னு கேட்டுக்கிறாங்க. இதுவே வெள்ளையாடா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ மீன் எப்படி அந்த டேனெல்லாம் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்புறம் காய விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்தால் போதும், ஜம்முன்னு ரெடி ஆகிடலாம். போயிட்டு ஒரு 2 பட்டாசு கூப்பிட்டு படத்துக்கு வேறு போகலான்னாங்க, கன்ஃபார்மானு தெரியல. டியூடு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஷாஜகான் மூவி ரீவர்ஷனு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் போகிறவங்களா இல்லையான்னு தெரில. போகிற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், குளிச்சுட்டு ஜம் ரெடி ஆயாச்சு. இது ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன், போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது தான். சரி, எதுக்கு புதுசு எடுத்து காசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டேன், மறுபடியும் இன்னும் வெயிட் லாஸ் ஆனால் புது ட்ரெஸ் எடுத்தால் அப்போ தான் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக புது ட்ரெஸ் எடுக்கல. 20 kg லாஸ் பண்ணிட்டேன், இன்னொரு 20 kg லாஸ் ஆயிடுவேன். ஆல்ரெடி பழைய ஷர்ட்டிங்கில் வேஸ்ட்டாக தான் போக போகுது, ஐ மீன் பத்தாமல் போக போகுது. அதனால தான் எதுக்கு புது ஷர்ட் எடுத்துகிட்டு புதுசு எடுக்கல. இதுவே ஜம்முன்னு தான் இருக்குது, வெளியே பெருசாகவும் போடல. நான் சட்டை எடுத்துகிட்டு வரேன்.
எப்படி இருக்கு கைஸ்? ஜம்முன்னு இருக்கணும். தீபாவளி ட்ரெஸ் இல்லை அரவாள் ஆசீர்வாதங்கள் முடிஞ்சுது. அடுத்தது நேற்றே என்ன பண்ணிட்டேன், ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி விட்டா ஃபுல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவேன், டெம்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்வீட் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் எவ்வளோ கேலரின்னு பார்த்தா ஒரு 300 கேலரி வந்துச்சு எல்லா ஸ்வீட்டும். அதுவே 900 கேலரி, கிட்டத்தட்ட ஒரு மட்டன் பிரியாணி ஒரு கேலரி வந்துச்சு. அதனால் அப்போயே நேற்றே கில் ட்ரிப்புக்குள்ளே போயாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. பெருசாக எந்த ஸ்வீட்டும் அடிச்சு ஊற்ற மாட்டேன். வாங்க போயிட்டு நம்ம டைட் மீலை சாப்பிட்டு போய் பாட்டி வீட்டுக்கு வரைக்கும் போகணும். போய் பாட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்டாசு கொடுக்கலாம். ஹலோ, ஓகே கைஸ், சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. டைம் வந்து 9:30 ஆகிவிட்டது. பாட்டி வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது. வாங்க பாட்டி வீட்டுக்கு செல்வோம். டீயோட போகலாம். புது வண்டி கூட கவர் வாங்கலை. கவர் வாங்காமல் லைட்டெல்லாம் எரிய மாட்டேங்குது. ஆனால் இவனை வச்சு தான் என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தேன். மை பிளாக் பண்ண என்ன கொஞ்சம் குடச்சி கொடுப்போம் அடிக்கடி. மற்றபடி கொஞ்சம் நெளிஞ்சிருந்தாலும் தங்க தான் சார் மாதிரி, கொஞ்சம் நெளிஞ்சிருந்தாலும் தங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் குடச்சல் கொடுத்தாலும் பார்த்தீங்களா. லட்சுமி ஸ்டார்ட் சோக்கை போட்டு அடிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். வந்தோடனே லைட்டரில் வச்சு அடிக்கிறான். பெரிய இதாக இருப்போம் போல, அடிச்சுக்கிட்டு மூஞ்சில் வந்துட போகுது. அது குளிர் போச்சு. 2-3 நாளாக சரியான வேலை கொச்சு, பண்ணவே முடியல. நல்லா இருக்கேன். சாப்பிடல எதுவும்? மேகி செஞ்சு சாப்பிட்றியா? நான் நேற்று தான் மேகி சாப்பிட்டேன். இரு, உன் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நான் வீட்டில் இருந்திருக்கலாம், சும்மா கோச்சிட்டு. கைஸ், ஃபஸ்ட்டு நோம்பிக்காஸ் வாங்கியாச்சு பாட்டிக்கிட்ட. செலவு பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு. போகலாம் இரு. வந்துட்டார் நோம்பிக்காஸ் வாங்குறதுக்கு. அடுத்த கலெக்ஷன் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன பிரச்சனைனா, பாட்டி எங்கள் மம்மி டாடி கூட சண்டை போட்டுட்டு 2 நாள் வீட்டுக்கு வரல. அதான் தீபாவளியை சாக்கா வச்சு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்தேன். சமாதானம் பண்ணியாச்சு. டன். இந்த கறியை எடுத்துகிட்டு போ. நான் போய் இளங்கோ வீட்டில் இளங்கோ இருக்கான், இளங்கோவை பார்த்துட்டு வரேன். இளங்கோ கைஸ், இவன் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ ரீசெண்டாக ஸ்கூல்மேட். எங்கே போய் ஏதாவது சம்பவம் ஆகிறதுனாலோ பட்டாசு கொளுத்தி என் கண்ணில் போடுறது, இந்த மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணுவான். இவங்க போய் பார்த்துட்டு வரேன். இதுதான் வீடு. மகாதேவபுரம் பண்ணையாறு. பட்டாசுலாம் கொளுத்திட்டியா? ஏன்
எங்கே வெடிச்சிங்க? காதல் வரேண்ணா. நேற்று நைட்டு பட்டாசு வெடிச்சேன்டா. கூப்பிடலான்னு பார்த்தேன். இங்கே தான் நைட் கொளுத்திட்டு இருந்தோம். கொளுத்து அப்புறம் மழை வேறு வந்துருச்சு. யார்? பிரவீன். எந்த பிரவீன்? அவன் தான் திருப்பூர் போயிட்டான்னா. நேற்று வந்து கூப்பிட்டேன்னு. நேற்று சாயம் கூப்பிட்டுதான். நேற்று காலையிலே திருப்பூர் போயிட்டேன்னு சொன்னான் பிரவீன். பட்டாசு எடுத்துகிற வரத்துக்கு வெடிக்கலாமல் போய் காதல் மட்டும் ஃபோன் பண்ணுறா. சொல்றா. டேய் டானிடா. எங்கடா இருக்க? வீட்டில் தான் அவன் இருக்கான். வா பட்டாசு வெடிக்கலாம். வரியா? கிளம்பிட்டேன். சீக்கிரம் வா போட்டு கொளுத்துன்னு கொளுத்தலாம். பட்டாசு என்ன பண்ணலாம்? அட அக்கௌண்ட்ல காசு இல்லடா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். படத்துக்கு போகலாம் மத்தியானம்னா. எந்த படத்துக்கு? டியூடாம வரவு போயிட்டுலாம். பைசன் தானே. தியேட்டர் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? சரிதா உங்க அம்மாவுக்கு தான். சரிவா நீ கொடுத்துட்டு வா. சரிவா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வராங்க. மா ஏய் கலக்குறான் வாங்க. நல்லா இருக்கு. வீடியோ எடுத்து சட்டம் நல்லா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. உன் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா யாராவது? அந்த ஆட்டுக்குட்டி கதை தான் இன்னும் அந்த டேய் எனக்குலாம் அதை பண்ணவே தெரியாதுடா. போட்டோஷாப்ல யார் பண்ணுவா? அது யானை பிஎன்ஜி போட சொன்னதே இவன் தான். டேய் நான் வாய்ஸை சொல்லிட்டு அப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிடலாம் நினைச்சேன். இவன் தான் வந்துட்டு டே யானை பிஎன்ஜி போடுறா. பின்ட்ரெஸ்ட்ல போய் பிஎன்ஜி எடுத்து யானையை சேவ் பண்ணி அதை சேவ் பண்ணி வைக்கிறதாமா. அப்புறம் மியூசிக் போடுன்னு சொன்னான். அது ஆண் யானை மாதிரி வச்சதெல்லாம் இவன் தான். டேய் அது இப்பதான் போய் பாக்குறது ஆண் யானை பெண் யானை. வீடா இல்லம்போ இங்க மேல வீடா? அங்க வீடா? அங்க வீடு இங்க வச்சு. ஓகேவா? கீழே இருக்கா? கஜாக் சட்டை ஓட்ட முடியாது. ரெண்டு ஓட்டுக்கு வா காட்டல. இதில் கைஸ் நம்ம பட்டாசு வெடிக்கிற ஸ்கில்லை பார்த்துட்டு ஒரு பாப்பா நமக்கு இது கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படா இதுதானே மண்டை பொழந்துச்சு. சரி ஓகே பாப்பா. டேய் எல்லாம் யாரோ வராங்களான்னு பார்த்துக்கடா. காதரா சருன்னு இழுத்துருண்டா. வச்சுட்டுண்டா. வீடா தெரி மண்டல கிட்டே தெரிச்சு கொளுத்து. புகைப்பார் புகையேடு. ஏன் பாப்பா நீ இவ்வளோ பெரிய வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இருக்குதா? எடுத்துட்டு வரையா நம்ம வெடிக்கலாம்? ஏன்டா டே வேணாம் பாப்பா நீ வெடி. ஏன் பட்டாசு நாட்டு வெடி வச்சிருக்கியா? டேங்கப்பா நாங்கள் அதான் பத்திச்சுடா. டேய் வந்துருச்சுடா. டேய் வெஸ்டாண்டா ஒன்று. அது வண்டி அப்பா இங்க பாரு. இது வெடிச்சு 10 வச்சுனே வெடிச்சுடுறாரு. சரியே இல்லை. இங்க பாரு. டேய் இல்ல வெயிடாடா நீ. டேய் வெயிடா வேண்டாப்பா. குர்ரா நான் வைக்கிறேன். ஸ்லோவா தான் வருது. இது வேணா இரு. இது வெயிடா கரெக்டா இருக்கும்டா. டேய் அப்படி வச்சிரா. உள்ள வை. இப்படி வச்சா சதறணும்.
ஒன்று வைடா. டேடி அப்படியே பரவாயில்லடா, அப்படியே வச்சிடா. இளங்க செதறட்டு விடு. சின்ன பிள்ளை பயன்படுத்து. ஓ டே வச்சதுமே வந்துருச்சு பாத்தியா? காது 2 காதை அடைச்சிச்சுடா. நண்பர்களை, அண்ணனோட விரதம் களைய போதும் நண்பர்களை. இதை பார்த்தீங்களா? பெருசாக எந்த ஸ்வீட்டும் அடிச்சு நவுத்த மாட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. குலாப் ஜாமுனை பார்த்தோன்னே அண்ணன் லைட்டாக டெம்ட் ஆகிட்டேன். பரவாயில்ல இருந்தாலும். உண்மையுமே எந்த ஸ்வீட் இருந்தாலும் குலாப் ஜாமுன் அடிச்சுக்க இன்னொரு ஸ்வீட் பிறந்தா. பெருசாக எந்த ஸ்வீட்டும் அடிச்சு நவுத்த மாட்டேன். சுகர் கட்டெலாம் ஏன் இருப்பேன் இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டாக செஞ்சேன். சிறப்பை ஊற்றி அடிக்க வேண்டியது அன்றைக்கி. பெருசாக எந்த ஸ்வீட்டும் அடிச்சு நவுத்த மாட்டேன். காலையில் நானே தான் சுகர்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 2-3 சாப்பிட்டுக்கலாம். குலாப் ஜாமுன் சாப்பிட்டு முடித்து விட்ட பிறகு ஏழை நண்பர்களுடன் பட்டாசு வெடிக்கும் காட்சிகள். நானும் வேதாங்க பேர் லட்சுமி வெடி கையில் வெடிக்க போகிறேன். அப்படி வீசுறா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறான். உயிரிழக்காமல் இருக்கு. இவர் பயத்தில் ஊதுபத்தி வீசு. சூப்பர். காலம் மாதிரி இருக்காது. இருக்குடா திருப்பி. ஐயா இதுவே அதோட சவுண்டா இருக்கும்டா. ஏய் எங்க இந்த கம்பி மத்தம் கொளுத்துற கிரவுண்டுக்கு போறியா? எங்கடா போற இது வெடிக்கிறதுக்கு? எங்க எடுத்துட்டு போறது? இப்படியே குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டு பட்டாசுல பிடிக்க வெடிச்சாச்சு. பாப்பா நல்லா இருந்துச்சு, சாயங்காலமா வெடிக்கலாம். இங்க எடுத்துடா. தரிஸ் பிஜிலி இருந்தா ஒன்று எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு அது ஏறிட்டு தலைகில நிமித்துறா. தலைகில நிமித்து. காலையில் தானே பத்த சொல்லி கொடுத்தேன். ஏன் கம்பி மத்தா பாட்டுருக்குடா. டேய் கம்பி மத்தா. ஏய் என்னடா சொல்றா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. அட்டாக். ஏ காதல் நீ ஏன் டீம்டா? எனக்கே வீசிட்டு இருக்க. இங்கே வாடா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அட்டாக். ஏய் குழந்தைங்க ஊத்துறா. ஏய் என்ன பழக்கம் பழம்? ஏய் தர்ணீஸ்கே விஷயங்களா? ஏய் தர்ணீஸ் விஷயங்களா? சாப்பிட வேண்டாம்.
எல்லா டீம் 1 vs 5. தர்னிஸ் அட்டாக். தர்னிஸ் அட்டாக் பண்ணுங்கடா. உள்ள போ. ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட போகிற டியூடு படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிந்த பொழுது படம் நல்லா இருந்துச்சு சொல்லல. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றான், அவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றான். ஊராடா இது, பிடிச்சிருக்கேன்றாரு. ஊராடா இது. ஏன்னா படம் நல்லா இருந்துச்சா? வேற லெவல்டா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மீம் டெம்ப்ளேட்ல போட்டு பாட்டு செமையா இருந்துச்சு, லவ் ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாப்ல. இப்ப டைவர்ஸ் வாங்கினா என்னடா பண்ணோம்? பஸ் ஸ்டாப்ல வந்து இவனோட கதை. படம் பார்க்கறவன்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு என்ன நடக்குன்னு. படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட் அவனோட எக்ஸ் போய் இந்த படத்தை பார்த்துட்டு அவனோட லவ்வரை போய் கூட்டு வந்து மறுபடியும் லவ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இன்டர்வல் சீன்ல சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறீங்க. கைஸ் இப்போ என்னன்னா எல்லாரும் அவங்களோட எக்ஸை போய் கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தலான்னு இருக்கானுங்க. அதில் ஒரு 3 பேர் முதல் ஆளாக இருக்கானுங்க. இல்லை எல்லாரும் எக்ஸ் தான் போய் கூட்டு வந்து குடும்பம் நடத்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே கைஸ், படம் போடுறீங்க, இப்போ அடுத்த பார்த்துட்டு வந்துடுறோம். A few moments later. ஓகே கைஸ், படம் பார்த்தோம். எனக்கு என்னென்னா குழப்பமாக இருக்குது. வந்த ஒரு 7 பேரில் 4 பேர் நல்லா இல்லைன்றானுங்க, 2 பேர் நல்லா இருக்குன்றானுங்க. அந்த ஒருத்தர் குழப்பமான நான் தான். சில சீன் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்குது, சில சீன் வந்து நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆணவ கொலை அதை பற்றிலாம் அது ஓகே பேச வேண்டியதுதான். அதனால் அதான் கொஞ்சம் முழுக்கி இன்னும் கோர்வையாக பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன்ல. பரவாயில்ல. ஆனால் பாட்டு தான் இன்னும் ஒரே பாட்டு பிரித்து படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. பாட்டு கொஞ்சம் இன்னும் வெரைட்டி பண்ணலாம்னு தோணுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. காந்தார படம் பிடிக்கலன்னா இந்த படம் பிடிச்சிருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது இவனுக்குள்ள. பார்த்துக்கங்க. ஓகே கைஸ், இப்போ சாப்பிடவில்லை காலையிலேருந்து. போய் சாப்பிட்டு பட்டாசு கொளுத்துறோம். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு குட்டி ஆர்டின். அவ்வளோதான் கைஸ், தீபாவளி ஃபினிஷ்ட். பிரியாணி செய்யலான்னு பார்த்தோம். நைட் ஒரு மாதிரி ஆயிரும். வீட்டில் செய்கிற பிரியாணி கொஞ்சம் சல்லுன்னு மாதிரி ஆயிருக்கும். அதனால் கறி குழம்பு, கறி வறுவல் ரூல் ஆகுது. ஆனால் இதுதான் என்னோடய ஃபேவரட் பருப்பு குழம்பு. இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த காய்கறியும் போடக்கூடாது. வெறும் பருப்பு தக்காளி மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு கடைஞ்செடுத்தா ஃபினிஷ். படத்துக்கு போயிருந்தோம், டியூடு. கொஞ்சம் பரவாயில்ல, என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். எதையா சொல்லி எவனாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சொல்ல போகிறோன்னு பயமாக இருக்கு. அவனுக்கு பயப்படுறதா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் விலாகு, ஃபன் கண்டென்ட்டு, இந்த மீம் ட்ரோல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் தான் லைஃப்பில். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருமானு தெரில. படம்ன்றனால ஓகே. இந்த ஆணவ கொலை, அந்த சரத்குமார் அதெல்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. வேறு நிறைய பேர் உள்ள பசங்க என்ன பேசிக்கிறானுங்கன்னா, என்ன ஊன் ஸ்டோரி எடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ஊன் ஸ்டோரி எடுத்து வச்சுருக்காங்கன்றாங்க. அப்படின்னு மற்ற பேரடா லவ் பண்ண அவன் லவ் பண்ணுற கூட சேர்த்து வச்சிங்க. இன்னும் இருக்கட்டும். போட்டு ஒரு குடி தூக்கத்தை போட்டு போய் பட்டாசு வச்சோன்னா தீபாவளி ஃபினிஷ் பண்ணிடலாம். பட்டாசு காலையிலே எல்லாம் கொளுத்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தவங்க மேலே கொளுத்து போட்டு ஊசி பட்டாசு டோர்னமெண்ட் இருக்குது. அதுக்கு பட்டாசு வேறு எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுதான் பர்ச்சேசிங் போயிட்டுருக்கோம். போய் பட்டாசு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பரவாயில்லம்மா, ஜாலியா?
அதே பழைய சேனல் மறக்காம வச்சிருக்க நீ. ஹாப்பி தீபாவளி. இங்கே கையை கொடு. எடுக்கவே இல்லையா? என்னடா அருணா கோழி கழுத்தில் போட்டிருக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? நீதாமா வீடியோ எத்தனை 10 வருஷம் இருக்குமா? 7 வருஷம் 6 வருஷம் இருக்கும். நீ எல்லாம் என்னோட ஓஜி சப்ஸ்கிரைபர். இவன் பட்டாசு அடிச்சிட்டியா? ஏய் கையில் பட்டாசு பூசி பட்டாசு வச்சிருக்கியா? என்ன எடுத்துடா சேர்ந்து அடிக்கலாம். ஏய் எடுத்துடா. நைட் ஆகி போச்சுடா. இங்கே வேறு அவ்வளோதான், சூரியன் மறைஞ்சிருச்சு. அது நிலா வெளிச்சண்டா. ஓகே, ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டுருவான். எங்கே நிற்பானே தெரியாது. ஆனால் அவர் நினைப்பாரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டு எக்ஸ்பல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு போகிறான் பிச்சைக்கார பையன் நினச்சிட்டு இருப்பாரு. இருக்கிறது தான் கைஸ் அடிக்க முடியும். மணி வீடு இதுக்குள்ள தானே, இந்த சந்துக்குள்ள தானே? ரைட்டில் வந்தோம். பட்டாசு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒழுகுல பட்டாசு வாங்கினா அவங்கள்ட்ட சொல்ல வேணாம். எல்லாம் தீந்துட்டு கடைசியில் இருப்பானு இல்லை, அப்போ சர்ப்ரைஸாக எடுத்துக்கலாம். பட்டாசு இருக்கு. ஓகே கைஸ், எல்லாம் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ தான் நைட்டு தான் தீபாவளி மாதிரி இருக்கு. தீபாவளி இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. பாருங்க போட்டு அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் போட்டு நவுத்திட்டு இருக்கானுங்க. இங்கே ஏதோ எரியுது, இங்கே ஏதோ செதறது. ஊரே கொளுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ போய் ஊசி பட்டாசு இப்போ எடுத்து வெடிக்கலான்றானுங்க. நைட் வெடியில வெடிக்கிறாங்க சார். ரெண்டு பட்டாசு இது வந்து பட்டாசு. இது வந்து செல்ஃபி ஸ்டிக் ராக்கெட்டு. இப்போ வந்து ஹாரி பாட்டரை வச்சு மந்திரக்கோள் செஞ்சுருக்கோம். இப்போ அவனுக்கு மேலே ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம். தள்ளு, நீ கேமரா மேலே லான்ச் இப்போ தள்ளிக்க. எனக்கும் வாங்குடா போட. இந்தாடா குரா குரா இதில் ஒன்று 10 வைடா. காதல லேடிஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுவான். பின்னாடி லட்சுமி ஐயோ ஓடு வீட்டுக்கு ஓடு. ஹலோ தம்பி விளையாட்டு வேணாம். இன்னொரு பட்டாசு சிஜோ இந்தா எல்லாமே கையில வெடிக்கிறான். அவன் குறி பார்த்து வீசுறான்டா. வா, நீ திருந்த மாட்டேடா. அப்படியே அட்டாக் பண்ண கூடாது. அவளுக்கு போலாம், அவளுக்கு போலாம். ஓஹோ வேணும். வா 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 வா. தரிஷ் கையில தூக்கிடலாமா? கையில தூக்கிடலாமா? மேல போடுறா. டேய் சோழமுத்தா போச்சா? காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. டேய் சர்ட் எரியுதுடா, சர்ட் எரியுதுடா. பேசுறான். அவ்வளோதானா? அதை வச்சிருக்கியா? உங்க அக்கா பசங்க எதாவது வச்சிருக்காங்களா வீட்டில்? நான் ஊதுபத்தி அண்ணா அப்படியே 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன்டா. கீழே கிடக்கிறது கீழே வீசினே ஒரு பாக்கெட் வந்திருக்கும்டா. வாடா. எப்படியோ பட்டாசெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னைய போட்டு கொளுத்திருக்கீங்க. கொளுத்திருப்போம். வச்சிருக்கியா நீ ஏதாவது வச்சிருக்கியா? வெடி விட்டு லட்சம் படி மட்டும் இருக்கு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் இருக்கான்.